Hi friends, welcome back to Sayasahi vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா என்னோட நைட் டைம் க்ளீனிங் ரொட்டீன் தான் பார்க்க போறோம். இப்போ மணி ஒரு 8:30 ஆகுது. சரி இப்போ டிஃபனுக்கு ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கோதுமை தோசைக்கு தான் மாவு கரைச்சிக்கிட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா மாவு தீந்து போச்சு. அதனால் இன்றைக்கி டிஃபன் கோதுமை தோசை தான். கோதுமை தோசைக்கு மாவு கரைக்கையிலேயே அங்கங்கே கொஞ்சம் சிந்திருச்சு. அதையும் கொஞ்சம் லைட்டாக தொடச்சி விட்டேன், இல்லைனா அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆயிரும். அதுக்காக ஷயான் கோதுமை தோசை வேணான்னு சொல்லிட்டான். அதனால் அவனுக்கு மட்டும் நூடுல்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த பக்கம் கீழே பார்த்திங்கன்னா மாவு ஓடிட்டுருக்கு. நான் ஒரு 12 o'clock தான் ஊற வச்சேன். அதனால் நைட்டில் நான் ஆட்டுறேன். இல்லைனா எப்போயுமே மார்னிங் கொஞ்சம் ஒரு 7 o'clock 8 o'clockலாம் ஊற வச்சுட்டு ஈவினிங் அரைச்சி வச்சுடுவேன். கோதுமை தோசைக்கு ஊற்றிக்கிறதுக்கு சட்னி தான் பண்ணேன். தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். இது இல்லாமல் மீன் குழம்பு புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் கோதுமை தோசைக்கு நல்லாயிருக்கும். நான் எந்த குழம்பும் வைக்காதனால இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணியிருந்தேன். சட்னி அரைச்ச கையடியே தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசையை ஊற்றி நானும் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். கையோட சஹீல் குட்டியும் தூங்க வச்சுட்டே வந்துட்டேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம். இப்போ மாவு ஓடிட்டுருக்கு. அதை எள்ளி பாத்திரத்தில் மாற்றிடலாம். மாவு நான் இன்றைக்கி 3 ரவுண்டு ஆகி போயிடுச்சு. மொதல் ரவுண்டு உளுந்து, அடுத்த ரவுண்டு அரிசி, இன்னொரு ரவுண்டு அரிசி, அப்படின்னு 3 ரவுண்டு ஆகி போயிடுச்சு. கையோட மாவை உப்பு போட்டு கரைச்சி வச்சிடலாம். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அம்மா கிட்டே எப்படிம்மா கல் உப்பு போடுறீங்க, மாவு எப்படி கரையும் அப்படின்னு சொல்லி நான் கேட்பேன். அதெல்லாம் கரைஞ்சிடுன்னு சொல்லுவாங்க. நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஆனால் இப்போ தான் நம்மளுக்கு தெரியுது பொறுப்புன்னு வந்ததுக்கப்புறம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11 மணி ஆயிடுச்சு. பசங்களும் தூங்கிட்டாங்க. கிச்சன் இப்படி தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் நம்ம இதை ஒன்று ஒன்றா க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கிரைண்டரை க்ளீன் பண்ணிடலாம். கிரைண்டரை நான் வெறும் ஈரத்தில் துண்டை நினச்சி தான் துடைக்கிறேன். அதுவும் கொஞ்சம் கிரைண்டர் ஆடினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த சூடு கம்மியானதுக்கப்புறம் தொடங்க. மதியானம் ஆக்கின சாப்பாடில் கொஞ்சம் மிச்சமாயிருச்சு. சரி அதனால் அதில் தண்ணியை ஊற்றி எடுத்து வச்சுட்டேன். பெங்களூரில் முன்னையெல்லாம் நான் பழைய சோறுலாம் குடிக்கணுன்னே ஆசைப்பட மாட்டேன். ஆனால் இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பழைய சோறு நீகாரம் கரைச்சி குடித்தா நல்லாயிருக்குன்னு தோணுது. அதனால் அதை எடுத்து வச்சுட்டேன். மறுநாள் தயிர் ஊற்றி குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. மாவு ஒரு பாக்கெட் உரைச்சிட்டு அரை பாக்கெட் மட்டும் எடுத்து வச்சுட்டு மீதி அப்படியே வச்சுட்டேன். அதை எடுத்து உடனே டப்பாவில் எடுத்து வச்சிடுறேன். வெளியவே வச்சுட்டேன்னா அதை ஷயான் எடுத்து விளையாண்டு காலி பண்ணிடுவான். அதனால் அதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ நான் பாத்திரம் கழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஏன் கேஸ் ஸ்டவ் மேலே அந்த பக்கெட் வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு அந்த பாத்திரம் கழுவுற பக்கெட் வைக்கிறதுக்கு இடம் பத்தலை. என்னுடைய கவுண்டர் டாப் சின்னது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதனால் நான் அந்த ஸ்டவ் மேலே வச்சுருக்கேன். அதில் போட்டுட்டு உடனே எடுத்து கழுவுன பாத்திரத்தை அந்த இடத்துல வச்சுட்டு பக்கெட்டை கீழே வச்சுருவேன். கையோட கிரைண்டரையும் கழுவியாச்சு. இந்த ஆனியன் கூடையை நான் 3 நாளாக எடுத்து கழுவலான்னு போட்டுட்டு என்னால் கழுவவே முடியல. ஒரு டைம் மறந்துடுச்சு, ஒரு டைம் சஹீல் அழுவுறான்னு போயிட்டேன். இது 3வது டைம். இன்றைக்கி கழுவியே வச்சாகணுங்கிறனால கழுவி பாலினியில் கொஞ்சம் இடம் இருக்குது, அந்த இடத்துல தான் கவுத்து வச்சேன். எல்லாத்தையும் கழுவிட்டு இந்த 2 ஜூஸ் பாட்டில் இருக்கிறதையும் மறந்துட்டேன். அப்புறம் அதையும் எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி வச்சாச்சு. கையோட மாவையும் ஃபில் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலான்னு சொல்லிட்டு மாவு போடுற பேஸ்கெட்டில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். எனக்கு இந்த ரெட் கலர் பாக்ஸில் ஃபுல்லும் இதில் ஒரு காவாசி இருக்கிற மாதிரியும் இருக்கும். அந்த மாதிரி அளவு தான் நான் எப்பயுமே போடுவேன். அந்த அளவு இருந்தால் எனக்கு 1 வாரத்துக்கு இருக்கும். மற்றபடி வீட்டுக்கு யாருன்னா கெஸ்ட்டு வர மாதிரி இருந்தாங்க, இல்லை 1 வீக் இருக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுக்குவேன். இங்கே மாவெல்லாம் ஒரு பேக்கெட் 90 rupees 100 rupeesன்னு விற்கும்.
நான் ஏன் மாவை அரைச்சி 1 ஹவரில் எடுத்து வைக்கிறேன்னா, முன்னையெல்லாம் புளிக்காது, மைக்ரோ ஓவனில் வச்சு புளிக்க வைப்பேன். ஆனால் இப்போ எல்லாம் வெயில் அடிக்கிறதுனால புளிச்சிருது. அதனால் நான் அரைச்ச கையோடையே தூக்கி உள்ளே வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு இந்த கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லேடிஸ்க்கு பிடிச்ச இடமே இந்த கிச்சன் தான். அதை எந்தளவு அவங்களால சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்தளவு சுத்தமாக வச்சுக்குவாங்க. நான் டெய்லியுமே தொடச்சாலுமே அந்த கொஞ்சம் இருக்கிற எண்ணெய் பசக்க வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நானும் டெய்லி இப்படி தொடச்சி விடுவேன். ஆனால் எங்கிட்டாவது ஒரு பக்கம் அந்த எண்ணெய் பசை இருக்க தான் செய்கிறது. கையோட கழுவுன பாத்திரத்தையும் அந்தந்த இடத்துல வைக்கலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டு இப்போது சிலிண்டரை கழுவலான்னு ரெடி ஆகிட்டேன். நான் வந்து ஃபுல்லும் தண்ணி ஊற்றியெல்லாம் அடுப்பை கழுவ முடியாது. ஏன்னா தண்ணி ஊற்றினா அது திரும்பி வெளியில் தான் வந்து விழுகும். அந்த எல்லார் வீட்லேயும் அந்த கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து ஒரு ஸ்லாப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு இல்லை. நான் கழுவுனா அந்த தண்ணி பூரா கீழே தான் வரும். அதனால் நான் எப்பவுமே தண்ணி ஊற்றி கழுவ மாட்டேன். ஸ்க்ரப்பர் விட்டு நல்லா தேய்ச்சி விட்டு கிச்சன் கிளாத் வச்சு தான் தொடச்சி எடுத்துக்குவேன். முன்னே இருந்த வீட்டில் வந்து நான் இஷ்டத்துக்கு ஸ்டவ்வில் தண்ணியை ஊற்றி கழுவி விடுவேன். அந்த ஃபெசிலிட்டி இருந்துச்சு. ஆனால் இப்போ இருக்க வீடு வந்து கொஞ்சம் கிச்சன் பெருசு. ஆனால் அந்த எல் சைஸு கவுண்டர் டாப் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதனால தான் எந்த பொருளுமே அது மேலே வைக்க முடியல. ஒரு அளவு தான் பொருள் வச்சுருப்பேன். மீதியெல்லாம் இந்த பக்கம் ஸ்டாண்டு, கபோர்டு அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் நான். கேஸ் ஸ்டவ் கார்னரில் வைக்கிற பிளாஸ்டிக் வந்து எங்கே வாங்கியிருந்தீங்கன்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து நான் ஒரு லோக்கல் கடையில் தான் வாங்கியிருந்தேன். கடன் கூட சொல்ல முடியாது. திருச்சி சிங்காரத்தோப்புலேருந்து வெளியே அந்த தட்டு வண்டியில் போட்டு வச்சுருந்தாங்க. ஒன்று 40 ருபீஸ்ன்னு 4 வாங்கியிருந்தேன். ஆனால் இது வாங்கி வச்சுருக்கதா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. கையோட சிங்கையும் கழுவி விட்டாச்சு. அந்த ஸ்டாண்டையும் கழுவி தண்ணி வடிய வச்சுருக்கேன். தண்ணி வடிஞ்சோன்னு எடுத்து மாட்டிடலான்னு சொல்லிவிட்டு அதையும் மாட்டி விட்டாச்சு. நான் அந்த கேஸ் ஸ்டவ்வுக்கு மேலே இருக்க ஜன்னலை வந்து அடிக்கடி திறக்கவே மாட்டேன். எனக்காவது ரொம்ப சமைக்கும் போது புகை வந்தால் மட்டும்தான் அதை திறப்பேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து பூனை சார் வந்துடுவார். வந்து இருக்கிற பாலையும் குடிச்சிட்டு போயிடுவார். இல்லை நான்வெஜ் சமைச்சிருந்தால் அதையும் சாப்பிட்டுட்டு போயிடுவார். ஃபைனலாக எல்லா வேலையும் முடித்தாச்சு. க்ளீனிங்னாலே ஃபினிஷிங் வந்து கூட்டி மாப் போடுறது தான். கையோட ஃபுல்லும் கூட்டியும் விட்டாச்சு, மாப்பும் போட்டு விட்டுட்டேன். ஃபைனலாக கிச்சன் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.